திருச்சியில் அரசாணை எண் 24(3) ரத்து செய்திட வேண்டுமென வலியுறுத்தி டிட்டோஜா கலந்தாய்வு நடைபெறும் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் தமிழகம் முழுவதும் கலந்தாய்வு நடைபெறும் மையங்களில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி டிவிஸ் டோல்கேட் பகுதியில் கலந்தாய்வு நடைபெறும் மையமான ஜான் பிரிட்டோ பள்ளி முன்பு ஆசிரியர்கள் தங்களின் கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தின் போது தொடக்க கல்வித்துறையில் 60 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த ஒன்றிய முன்னுரிமையை மாநில முன்னுரிமைகளாக மாற்றி அமைத்து வெளியிட்டுள்ள அரசாணை எண் 243 தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் 90%த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், குறிப்பாக பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கின்ற அரசாணையாக அமைந்துள்ள நிலையில் அதனை ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். இன்று தமிழகம் முழுவதும் ஆசிரியர் கலந்தாய்வு நடைபெறக்கூடிய 60க்கும் மேற்பட்ட இடங்களில் டிட்டோஜாக் சார்பாக அரசாணை எண் 243 ரத்து செய்ய வலியுறுத்தி மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே திருச்சி இந்த இடத்திலும் அதேபோல் முசிறி நடைபெறக்கூடிய அந்த கலந்தாய்வு இடத்திலும் இன்று ஆசிரியர்கள், பெரும்பாலான ஆசிரியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். பல்வேறு ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆங்காங்கே அந்தந்த ஒன்றியங்களில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கை முழக்கங்களை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 60 ஆண்டுகளாக ஒன்றிய அளவில் வரக்கூடிய எங்களுக்கான பதவி உயர்வை இந்த அரசாணை 243 என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு அநீதி ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி வந்திருக்கின்றனர். இதை நாங்கள் பல்வேறு முறை மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களிடம் நேரடியாக டிட்டோஜாக் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் சந்தித்து கோரிக்கை வழங்கினோம். முதன்மை செயலாளர், பள்ளிக்கல்வி இயக்குநர்கள், தொடக்க கல்வி இயக்குநர் எல்லாரிடமும் வழங்கியும் எந்தவிதமான செயல்பாடுகளையும் செய்யாமல் மெத்தன போக்கோடு இந்த ஆசிரியர்களை பழிவாங்கக்கூடிய வகையில் இந்த கலந்தாய்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் பதவி உயர்வுக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் இன்று அவசர கோலமாக இந்த கலந்தாய்வை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை தான் நாங்கள் இன்று வலியுறுத்துகிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று பல்வேறு இடங்களில் அரசாணை 243 நோக்கம் என்னவென்றால், யாரை வேண்டுமானாலும் எந்த ஒன்றியத்திற்கும் பணி மாறுதல் மற்றும் நிர்வாக மாறுதல் வழங்கலாம். இன்று கடந்த ஒரு வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் பல்வேறு இடங்களில் முறைகேடான முறையில் பணி மாறுதல் ஆணைகளை வழங்கி கொண்டிருக்கிற இந்த அரசு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தெரிந்துதான் நடக்கிறதா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. எங்களுக்கு நம்பிக்கையை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த இந்த அரசு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களும் தலையிட்டு இந்த நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வை ரத்து செய்து எங்களுடைய டிட்டோஜாக் மாநில பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமாறு இந்த மறியல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.